Hello students, welcome to Fork Academy. நான் உங்கள் பாலா பேசுறேன். இன்னைக்கு தமிழ் இலக்கணம் 1 அகர வரிசைப்படுத்துக பத்தி டீடைலா பார்ப்போம். அகர வரிசைப்படுத்துக நம்ம கரெக்டா எழுதணும்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து, மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் பத்தி நல்லா தெரியணும். நான் உங்களுக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த எழுத்துக்கள் பத்தி சொல்லியிருந்தேன். அடுத்தது உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லி தரேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி ஒரு 10 क्वेश्चंस காமிக்கிறேன். ஸோ இந்த 3 பார்ட்டையும் பார்க்கும்போது நீங்கள் அகர வரிசைப்படுத்துகன்னு கேட்டாலே கரெக்டாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? வாங்க வீடியோவில் போகும். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு? 12 இருக்கு. என்னெல்லாம்? அ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. ஓகேவா? உயிர் எழுத்துக்கள் 12 இருக்கு. ஆயுத எழுத்து 1 அகேனம் முப்பார் புள்ளி அல்லது ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மெய் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கு? 18 இருக்கு. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இற்று, எண்ணு. ஓகேவா? 18 எழுத்துக்கள் இருக்கிறது. இந்த 18 எழுத்துக்கள் நான் ரொம்ப நாள் படிச்சனால மனப்பாடம் ஆயிட்டு, இல்லைன்னா மனப்பாடம் ஆகாது. இதை நான் உங்களுக்கு ஈஸியா எழுத சொல்லித்தரேன். ஓகேவா? இப்ப வல்லின எழுத்துக்கள் இருக்குல்ல, வல்லின எழுத்துக்கள் என்னது? க, ச, ட, த, ப, ர. ஓகேவா? இது வல்லினம். மெல்லின எழுத்துக்கள் என்னது? நென, நமன. இது மெல்லின எழுத்துக்கள். அடுத்தது இடையின எழுத்துக்கள் என்னது? எரல, வளல. ஓகேவா? இதை வச்சு நான் உங்களுக்கு எப்படி இந்த மெய் எழுத்துக்கள் எழுதணும்னு சொல்லி தரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கசட தபர எழுதுங்க. கொஞ்சம் இடம் விட்டு எழுதுங்க. நடுவில் ஒரு எழுத்து எழுதுற மாதிரி. ஓகேவா? கசட தப. இந்த ர இருக்கா, இந்த ரேவை மட்டும் கடைசியில போட்டுக்கணும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மெல்லினம் இருக்கா, இதை நடுவில் எழுதுங்க. ந, 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 நம. இந்த கடைசியில இந்த ந இருக்கா, இதை கடைசியில போட்டுருங்க. ஓகேவா? அது புள்ளி வைக்கணும், என்னால நான் ஃபர்ஸ்டே வச்சுட்டேன். அடுத்தது இந்த எரல வளலன்னு இருக்கா, இதை இங்க நடுவில் எழுதுங்க. ஓகே, இப்போ இந்த சைடில் எழுதுனது இங்கே எழுதிக்கிடுவோமா? ர, ந. இப்போ இது எல்லாத்துக்குமே புள்ளி வச்சிருங்க. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இற்று, இன்னு. ஓகேவா? 18 எழுத்து வந்துட்டா. ஸோ இந்த மாதிரி தான் மெய் எழுத்துக்கள் ஃபர்ஸ்ட் எழுதி பழகுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 டைம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடம் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க எழுதிக்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்தாலும் இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க, இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சி, இட்டு, இன்னு. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சி, இட்டு, இன்னு. அடுத்து இத்து, இந்து, இப்பு, இம்மு. இத்து, இந்து, இப்பு, இம்மு. அடுத்து எரல வளல, எரல வளல, இற்று, இன்னு. ஓகேவா? கரெக்டா வந்துட்டா. ஸோ இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இப்போ உயிர்மெய் எழுத்து இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ உயிர்மெய் எழுத்துனா என்ன? இதை இங்க எழுதும். உயிர்மெய் எழுத்து, உயிர் எழுத்து மெய் எழுத்தும் சேர்ந்து பிறக்கக்கூடிய எழுத்து தான் என்னது? உயிர்மெய் எழுத்து. இப்போ இக்கு இருக்கா, இக்கு உயிர் எழு. ஓகே, இக்கு மெய் எழுத்து. இங்க இருந்து போடும். இது மெய் எழுத்து, இது உயிர் எழுத்து. இப்ப இக்கும் ஆவ சேரும் போது என்ன வரும்? கே வரும். அடுத்து இக்கும் ஆவும் சேரும் போது என்ன வரும்? கா வரும். இது உங்களுக்கு தெரியும்ல, கேக்கா. இக்கும் ஈ சேரும் போது கீ வரும். கேக்கா, கீ, கீ, கூ, கூ, கே, கே, கை, கோ, கோ, கௌ. ஓகே, இப்படி வரும். இது பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு எழுத்துக்கு சொல்லியிருக்கேன். இப்போ மொத்தம் உயிர் எழுத்து பாத்தீங்கன்னா 12 இருக்கு. மெய் எழுத்து 12 இருக்கு. உயிர்மெய் எழுத்து பாத்தீங்கன்னா எத்தனை இருக்கு? 216 இருக்கு. இந்த 216 எப்படி வருது? இந்த ரெண்டு சேருதுனால பிறக்கக்கூடியதான். 2 மல்டிப்ளை பண்ணுங்க. 1 8 2 16 6 மிச்சம் 1 1 8. ஓகேவா? 8 1 9 2 1 6 9 2 11க்கு 1 மிச்சம் 1 2 216 எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறது இந்த ரெண்டு சேரும் போது தான் பிறக்குது. ஓகேவா? இந்த ரெண்டும் சேரும் போது அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லியிருக்கேன். இக்கு பிளஸ் க, இக்கு பிளஸ் ஆ கா, இக்கு பிளஸ் ஈ கி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்க எல்லாத்துக்கும் எழுதி பாருங்க. இக்கு பிளஸ் ஆ ஞ, ந அப்படின்ட்டு வரும். ஓகேவா? ஸோ 216 எழுத்துக்களும் உங்களுக்கு தெரியணும்.
ஓகே, அப்போ உயிர் எழுத்துக்கள் 12 ஓகே, ஆயுத எழுத்து 1 ஓகே, மெய் எழுத்து 12 எப்படி எழுதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன், அது ஓகே. உயிர்மெய் எழுத்துக்கள் 216 வந்து எப்படி எழுதுன்னு சொல்லி கொடுத்தேன், இக்கு பிளஸ் காக்கான்னு சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி மீதி எல்லாத்துக்குமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதை வந்து மனப்பாடமே பண்ண முடியாது, புரியுதா? 216 எழுத்து மனப்பாடம் பண்ண முடியாது. இக்கு பிளஸ் ஏனா கே அப்படிங்கிறது எழுத்துல வந்து வருது அப்படின்ட்டு வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதை வந்து செக் பண்றதுக்கு வேணா கூகுள்ல போயிட்டு 216 எழுத்தும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி அதை மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்துட்டா உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1. ஓகேவா? ஆயுத எழுத்து 1. இப்போ டோட்டலாக கூட்டிங்கன்னா 247 எழுத்து. இது வந்து தெரிஞ்சிருக்கணும். இதை வச்சுதான் நம்ம வந்து அகரவரிசைப்படுத்துக வந்து எப்படின்ட்டு பார்ப்போம். ஓகே, இது புரிஞ்சுட்டா இப்போ வந்து பாருங்க, அகரவரிசைப்படுத்துக பத்தி நம்ம பார்ப்போம். இது வந்து எடுத்துக்காட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்ப எடுத்துக்காட்டு 1ல வந்து என்ன கொடுத்துருக்கு? ஏற்றம் 5, ஒற்றுமை, ஓடுதல், ஆற்றல், ஈடு, இசை, ஊக்கம், அன்பு, உணவு, 8, ஔடதம் அப்படின்ட்டு கொடுத்துருக்கு. ஓகேவா? இப்போ இது அகர வரிசைப்படுத்தணும். இப்போ அகர வரிசைப்படுத்துக இருக்குல்ல, இதோடைய ரூல்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உயிர் எழுத்து வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து உயிர் எழுத்து வந்து பார்க்கணும், இதோட ரூல்ஸ். ஓகேவா? இதோட ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உயிர் எழுத்து வந்து பார்க்கணும். அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்து, ஆயுதம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெய் எழுத்து. அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்து. ஓகேவா? இது வந்து விதிகள். விதிகள்ல வந்து என்னது? ஃபர்ஸ்ட் உயிர் எழுத்து பார்க்கணும், அடுத்த ஆயுத எழுத்து பார்க்கணும், அடுத்த மெய் எழுத்து பார்க்கணும், அடுத்த உயிர்மெய் எழுத்து பார்க்கணும். உயிர்மெய் எழுத்து அப்படிங்கும் போது இந்த ஆர்டர்ல தான் பார்க்கணும். ஓகேவா? இந்த இருக்கா, ஃபர்ஸ்ட் வந்து கேகா கி அந்த வரிசையில வரும். அடுத்தது சேசா சிசி, அடுத்தது சாரி சேசா இல்ல ஞானா நீனி, அடுத்தது சேசா. ஓகேவா? அடுத்தது ஞானா அப்படின்ட்டு அந்த வரிசையில தான் வரும். அதை வந்து ஞாபகம். இப்போ நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து சொல்லும் போது உங்களுக்கு நல்லா வந்து புரியும். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அகர வரிசைப்படுத்துகள்ல வந்து பாத்தீங்கன்னா உயிர் எழுத்து பார்க்கணும். இப்ப இது எல்லாமே வந்து உயிர் எழுத்துல தான் வந்து தொடங்குது. முதல் எழுத்தை வந்து பார்க்கணும். ஓகேவா? முதல் எழுத்தை பார்க்கணும். முதல் எழுத்து வந்து என்னது? எல்லாத்துலயும் வந்து உயிர் எழுத்து தான் தொடங்குது. அப்போ ஃபர்ஸ்ட் உயிர் எழுத்து என்னது? அ. ஓகேவா? அப்ப அன்பு. ரெண்டு ஆக்கு அப்புறம் என்ன வரும்? ஆ வரும். ஓகேவா? ஆனா ஆற்றல். ஆ. அடுத்து வந்து என்ன வரும்? ஈ வரும். ஓகேவா? ஈனா இசை. அடுத்த ஈ வரும். ஈ வந்து ஈடு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஊ வரும். ஊ. ஓகேவா? உணவு, ஊக்கம். அடுத்தது வந்து என்ன வரும்? உங்களுக்கு கொஸ்டின் தெரியுதுல, நம்ம மறைக்கல. ஓகே, உங்களுக்கு கேமரால கொஸ்டின் தெரியும் தான் நினைக்கிறேன். ஓகே, தெரியும். ஓகேவா? ஆ இ உ. அடுத்த ஏ வரும். ஓகேவா? ஏ வந்து என்ன இருக்கு? 8. ஏ 8. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா ஏற்றம்னு இருக்கு. 8 ஏற்றம். அடுத்தது வந்து என்னது? இ உ ஏ ஐ. 5. ஒற்றுமை, ஓடுதல். இங்க எழுதிக்கிடும், அங்க இடம் இல்லை, என்னால இங்க எழுதிடும். ஒற்றுமை, ஓடுதல். அடுத்தது ஔடதம். இது வந்து பாத்தீங்கன்னா டைப் 1. இது வந்து ரொம்ப பேசிக்கானது, ரொம்ப ஈஸியா வந்து போட்டுடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியானது. ஓகேவா?
இப்ப அடுத்தது வந்து உங்களுக்கு பாருங்க, அடுத்து வந்து பாருங்க நிறைய வார்த்தை வந்து கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் வந்து நீங்க ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். பார்த்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் எழுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஏல தான் வந்து தொடங்கும். அஞ்சு, அம்மா, அப்பா, அங்கை, அல்லல், அந்தி, அல்லல், அக்கா, அச்சம், அட்டவணை, அத்தை, ஐயா, அண்ணன், அர்ச்சகர், அன்னம், அவ்வை, அற்றம் அப்படின்ட்டு எல்லாமே வந்து ஏல தான் தொடங்கும். அப்ப ஏல தொடங்குதுன்னா அதுக்கு அடுத்த வார்த்தையை பார்க்கணும். அடுத்த வார்த்தையில வந்து என்ன இருக்குன்னு பாருங்க, இஞ்சி, இம்மு, இப்புன்னு இருக்கு. அப்போ இது வந்து மெய் எழுத்துக்கள்ல கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும், இந்த இது இருக்கா, இந்த வரிசையில வரும், மெய் எழுத்துக்கள் வரிசையில வரும். ஃபர்ஸ்ட் வந்து என்னது, இக்கு வரும். இக்கு வருது எழுத்து வந்து எங்க இருக்கு பாருங்க, அக்கா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து வந்துட்டு அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இக்கு வருது, அப்போ அக்கா. அடுத்த இக்குக்கு பிறகு வந்து என்னது, இங்கு. ஓகேவா, இக்கு வருது, அடுத்து இங்கு. இங்கு வந்து இங்க என்ன இருக்கு, அங்கை. ஓகேவா, அங்கை. அடுத்த அடுத்த எழுத்து என்ன வந்து இருக்கு, இக்கு, இங்கு, இச்சி. இச்சிக்கு வந்து என்ன இருக்கு, அச்சம். ஓகேவா, இக்கு, இங்கு, இச்சி. இச்சிக்கு வந்து அச்சம். இச்சி, இஞ்சி. இஞ்சிக்கு வந்து என்னது, அஞ்சி. இச்சி, இஞ்சி, இட்டு, இன்னு. இட்டுக்கு வந்து என்னது, அட்டவணை. இட்டு, இன்னு. இன்னுக்கு வந்து என்னது, அண்ணன். ஓகேவா, இட்டு, இன்னு. அடுத்தது இத்து, இந்து. ஓகேவா, இத்து, இந்து. ஓகேவா, அத்தையும் அந்தியும். இத்து, இந்து, அத்தை, அந்தி, இத்து, இந்து. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இப்பு, இம்மு. இப்பு, இம்முங்க, அப்பா, அம்மா. இப்பு, இம்மு. ஓகேவா, இப்பு, இம்மு. அடுத்தது வந்து பாருங்க, ஈ, இரு. இந்த ஈ எங்க இருக்கு, இந்த இருக்கா, ஈ, இரு, அர்ச்சகர். ஈ, இரு, இல்லு. இல்லுக்கு வந்து எங்க இருக்கு, இந்த இருக்கா, அல்லல். இந்த அல்லல் எங்க, இந்த இருக்கு, இந்த இல்லு, அல்லல். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவ்வு. இவ்வுக்கு வந்து அவ்வை. இப்ப ரெண்டாவது எழுத்தை பாக்குறோம். ஓகேவா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இல்லு, இவ்வு. அடுத்த இல்லுன்னு இருக்கா, அந்த இல்லு மட்டும் இதுல கொடுக்கல, அது இல்ல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு இல்லு. அடுத்தது எங்க இருந்தா இருக்கா, அல்லல். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இற்றும், இன்னும். இது இற்று, இது இன்னு. இற்று, இன்னு. ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சா? ஓகே. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னது, உயிர் எழுத்துக்கள். இதுல வந்து ரெட் கலர்ல போடும். ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உயிர் எழுத்தா இருக்கு. உயிர் எழுத்துனா ஆவா தான் இருக்கு எல்லாமே. ஓகேவா, அதனால எல்லா ஆவும் வந்து போட்டாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இக்கு, இங்குல வந்து நம்ம எடுக்கிறோம். அடுத்தது இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈயி, இரு, இல்லு, இவ்வு. ஓகேவா, அடுத்த இந்த இல்லு மட்டும் நம்ம சேர்க்கல. ஓகேவா, அதனால அடுத்த இல்லு வந்துட்டு, அடுத்த இல்லு வேணா இதுல அல்லுன்னு சும்மா போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா, இல்லு, இல்லு, இற்று, இன்னு. 18 எழுத்து இருக்கா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. இந்த அல்ல சேர்த்தா 18 வரும், இல்லைன்னா 17 வரும். ஓகே, இப்படிதான் வந்து வரும். இதற்கு பிறகு இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு தடவை லைட்டா காமிச்சிடவா. ஃபர்ஸ்ட் இதுக்கு பாருங்க, அ, ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ.
ஓகேவா? ஏன்னா இது முதல் எழுத்துலயே வந்து நம்ம உயிர் எழுத்துக்களை வச்சு முடிச்சிட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து வந்து எடுத்திருக்கோம். இப்ப அடுத்தது அடுத்து வந்து பாருங்க, அக்கா, அம்மா, அஃது, இஃது, அது, இது, ஆழ்கடல் அப்படின்ட்டு ஒரு 3 வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே. இப்ப இது வந்து எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் வந்து ஆ வருமா? அப்ப இதுல ஆ இருக்கு, 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 இதுல ஆ இருக்கு. 4 ஆ வந்து இருக்கு. உயிர் எழுத்து ஃபர்ஸ்ட் பார்க்கிறோம். அப்ப 4 ஆ இருக்கு. ஓகே. அப்ப ரெண்டாவது எழுத்து பார்க்கிறோம். இப்ப ரெண்டாவது எழுத்து பாத்தீங்கன்னா இது மெய் எழுத்து, இது மெய் எழுத்து, இது வந்து பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்து, இது வந்து பாத்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்து. ஓகேவா? நம்ம விதியில வந்து என்ன சொல்லியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் உயிர் எழுத்து பார்க்கிறோம். உயிர் எழுத்து ஓகே. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆயுதத்தை தான் பார்க்கணும். ஆயுத எழுத்தை தான் பார்க்கணும். அப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் உயிர் எழுத்து ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஆயுத எழுத்து தான் வரும். அப்ப இது வந்து என்னது? அஃது. அஃது தான் வந்து ரெண்டாவது வந்து வரும். ஓகேவா? அதற்கு பிறகு தான் வந்து பாத்தீங்கன்னா மெய் எழுத்து வரும். மெய் எழுத்துல இக்கு தானே ஃபர்ஸ்ட். அப்போ இக்கு, அக்கா. ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மெய் எழுத்து தான் வரும். இந்த உயிர் மெய் எழுத்து வந்து கடைசி தான் வரும். அப்போ அதுக்கு அடுத்து என்னது? அம்மா. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா உயிர் மெய் எழுத்து வரும். இந்த தூங்கிறது என்னது? இத்து பிளஸ் இத்து பிளஸ் ஊ தான் வந்து தூ. இது வந்து உயிர் மெய் எழுத்து, இந்த தூங்கிறது. அப்போ ஃபர்ஸ்ட் என்னது? உயிர் எழுத்துக்கள் போட்டாச்சு. ஆயுத எழுத்து, மெய் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துங்கிறது என்னது? அது. ஓகேவா? அதற்கு பிறகு இப்ப ஆ வந்து முடிஞ்சிட்டு அதற்கு பிறகு வந்து பார்க்கறது வந்து என்னது? ஆக்கு பிறகு இங்க ஆ இருக்கு. அப்போ ஆழ்கடல், ஆழ்கடல். ஓகேவா? இல்ல இக்கு வராது, ஆழ்கடல். ஓகே. அடுத்து வந்து ஈக்கு பார்க்கணும். ஈல வந்து பாத்தீங்கன்னா இஃது வருமா, இது வருமா? இதுதான் வரும். ஓகேவா? இப்ப இஃது. ஏன்னா ஃபர்ஸ்ட் உயிர் எழுத்து, அடுத்தது ஆயுத எழுத்து, அதுக்கப்புறம் தான் இது வந்து உயிர் எழுத்து, இது உயிர்மெய் எழுத்து அப்படின்ட்டு வந்து வரும். ஓகேவா? அப்ப இப்படிதான் வந்து ஆர்டர் வந்து வரும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுட்டா? அடுத்தது வந்து பாருங்க, இந்த 4வது இது. இல்ல நானே வந்து சும்மா எழுதினேன், உங்களுக்கு புரியணும்ட்டு. புக்ல எல்லாம் தேடுறது கஷ்டமா இருந்துச்சு, நானே எழுதினேன். இது உங்களுக்கு புரியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்னது இது காமிக்கிறேன், கொஸ்டின் வந்து காமிக்கிறேன். அதை வந்து நீங்க ஆன்சர் சொல்லும்போது உங்களுக்கு ஃபுல்லா புரிஞ்சிடும். ஓகே. இப்ப வந்து பாருங்க, இதுல அக்கு இருக்கு, அக்கன்னு இருக்கு, இதுலயும் அக்க இருக்கு, இதுலயும் அக்க இருக்கு. அப்போ இதுல 3 எழுத்துமே வந்து என்னது? சேமா இருக்கு. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா அக்கி இருக்கு, இல்ல அக்கான் இருக்கு. இப்ப இதுல எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் எழுத்து ஆ வரும். ஓகேவா? அடுத்தது மெய் எழுத்து. மெய் எழுத்துங்கும் போது இக்கு இருக்கு, இங்கேயும் இக்கு இருக்கு, இங்கேயும் இக்கு இருக்கு. ஓகே. அப்ப நம்ம வந்து எடுக்க முடியாது. இதுலயும் வந்து இக்கு தான், இதுலயும் வந்து இக்கு தான். 5லயுமே வந்து என்னது? ரெண்டாவது எழுத்து இக்கு தான் கொடுத்துருக்காங்க. சோ இக்குன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது இதுல வந்து கே இருக்கு. ஓகேவா? 3 கே இருக்கு, ஒரு கீ இருக்கு, ஒரு கா இருக்கு. ஓகேவா? அப்போ இங்க வாங்க. இக்கு பிளஸ் ஏ என்னது? கே. நம்மளுக்கு கே இருக்கா? எத்தனை? ஒரு கே, 2 கே, 3 கே இருக்கு. அடுத்து இக்கு பிளஸ் ஈ தான் வந்து என்னது? கீ. இக்கு பிளஸ் ஆ வந்து கா. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன எழுத்து வரும்? கா தான், கே தான் வந்து வரும். அப்போ கே வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? காவும் கீயும் வந்து அடுத்ததுதான் வந்து வரும். ஓகே. அப்ப இதுல 3வது எழுத்து பார்க்கணும். இப்ப 3வது எழுத்து வந்து என்னது? இம் வந்து இருக்கு. ஓகே. இப்ப இம்முங்கிறது உயிர்மெய் எழுத்து. அப்ப அது ஆர்டர் படி அதே ஃபர்ஸ்ட் வந்துடும். சரி, இம்முங்கிறது என்னது? மெய் எழுத்து. அப்ப ஆர்டர் படி வந்து அது வந்துடும். இம். ஓகேவா? அக்கம். அடுத்தது இதுல வந்து இந்த ரை இருக்கு, இதுல இந்த ரை இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த ரெண்டுக்கு தானே போட்டி. இப்ப இந்த இங்க இருக்கா? இரு பிளஸ் ஐ. ஓகேவா? ரை. இரு பிளஸ் இந்த இரு இருக்கா? ஐயோ, இருங்க இருங்க, நான் தப்பா காமிச்சிட்டேன். ஒரு நிமிஷம்.
ஓகே, இது இந்த இருங்க, இந்த இருக்கா இரு இது. ஓகே, இதுவும் இதுவும். அப்போ இரு பிளஸ் ஐ ரை, இரு பிளஸ் ஐ ரை. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த இரு தான் வரும். அப்ப இந்த இரு கூட ஐ சேரும் போது தான் இந்த ரை வரும். அப்ப என்ன வரும்? இங்க அக்கரைன்னு வரும். அடுத்தது அந்த ரைங்கிறது அடுத்தது வரும். ஓகேவா? அப்போ அக்கரை. ஓகே, அடுத்தது அக்கு. இங்கேயும் திரும்பி அக்கு வருமா? ஃபர்ஸ்ட் வந்து என்னது? கா தான் வந்து வரும். ஓகேவா? கா. அடுத்தது தான் வந்து கீ வரும். அப்போ அக்கா அக்கினி. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சா? இப்போ நான் வந்து உங்களுக்கு அடுத்தது இது காமிக்கிறேன், கொஸ்டின் காமிக்கிறேன். நீங்க அதை ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரியும். இதை வந்து இன்னொரு தடவை சொல்லிடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் முதல் எழுத்து பார்க்கணும். முதல் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் உயிர் எழுத்து. ஓகேவா? அதனால அப்படியே போட்டாச்சு. ரெண்டாவது எழுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இக்குன்னு மெய் எழுத்துல இருக்கு. எல்லாமே வந்து இக்குன்னு இருக்கக்கூடிய மெய் எழுத்துல இருக்கு. மூணாவது எழுத்து பார்த்தீங்கன்னா இதுல கே இருக்கு, இதுல கே இருக்கு, இதுல கே இருக்கு. அப்போ கே தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும். ஏன்னா இக்கு பிளஸ் ஏ, கேங்கிறது ஃபர்ஸ்ட் வந்துடும். இக்கு பிளஸ் ஆ வந்து காங்கிறது அடுத்த வரும். இக்கு பிளஸ் இ கீங்கிறது அடுத்த வரும். ஓகே, இப்போ அதுக்கு அடுத்த வார்த்தையை பார்க்கணும். அதுக்கு அடுத்த வார்த்தை என்னது? இம்முன்னு இருக்கு. உயிர் எழுத்து இல்லை, ஆயுத எழுத்து இல்லை, மெய் எழுத்து. ஓகேவா? மெய் எழுத்துட்டு வந்துட்டு மெய் எழுத்துக்கு பிறகுதான் என்ன வரும்? உயிர்மெய் எழுத்து வரும். ஓகேவா? இரு பிளஸ் ஐ ரை, உயிர்மெய் எழுத்து. இரு பிளஸ் ஐ ரை. இதுல வந்து இந்த இரு வந்து ஃபர்ஸ்ட் வரும் நம்மளுடைய இதுல படி. ஓகேவா? அதுக்கு அடுத்து இந்த இருங்கிறது அடுத்த லாஸ்ட் தான் வருது. அதனால இந்த ஆர்டர்ல வந்து வருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் இப்போ உங்களுக்கு கொஸ்டின் காமிக்கிறேன், அதுல இருந்து ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, இதை பாருங்க, பார்த்து ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, இதுக்கு வந்து இங்க இருந்து தான் சொல்லணும். அந்த சைடு போனா நம்ம மறைஞ்சிருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க. அகர வரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க. அகர வரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அகர வரிசைப்படுத்துகள்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே வந்து கேன்னு இருக்கு. ஓகேவா? எப்பவுமே வந்து இந்த இதை பாருங்க. ஓகேவா? கே. ஐயோ, ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கே வரிசையை பாருங்க. இதுல கே இருக்கு, இதுல கே இருக்கு, இதுல கே இருக்கு, இதுல கே இருக்கு. ஓகே, இப்போ அடுத்து வந்து என்ன வரும்? கேக்கு அப்புறவு ஈக்கு மெய் எழுத்து பார்க்குறோம். ஓகேவா? மெய் எழுத்து ஈக்குங்கிறது வரும். கே வரிசையே வந்துட்டு எப்பவுமே ஒரு தொடரோடைய முதல் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும்? உயிர் எழுத்தாக இருக்கும், இல்லைன்னா உயிர் மெய் எழுத்தாக இருக்கும். நமக்கு ஆயுத எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வராது. மெய் எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து முதல்ல வராது. அப்போ ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து என்னது? உயிர்மை எழுத்து. கே வரிசையில் இருக்கு. கே போட்டாச்சு, எல்லாமே கே தான் இருக்கு. அடுத்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இக்கு. ஓகேவா? ரெண்டாவது வந்து இக்கு வரும். ஓகேவா? அப்போ ரெண்டாவது இக்கு கரெக்டு தான். இதுல இரு வருமா? இருங்கிறது லாஸ்ட் வரும். அப்போ இந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. கே இரு கற்கண்டுங்கிறது வராது. இதுல கஞ்சி அப்படிங்கிறது வராது. ஏன்னா இரு இஞ்சிங்கிறது நாலாவது எழுத்து. இட்டுங்கிறது இந்த லாஸ்ட் போயிரும்.
ஓகே, அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன் கிடையாது. அப்ப ஏ அல்லது டி தான் வந்து ஆப்ஷன். அடுத்த மூணாவது எழுத்து பாருங்க. மூணாவது எழுத்து என்னது இருக்கு? கூன்னு இல்ல போட்டிருக்காங்க. ஓகேவா? கூ கூங்கிறது என்னது? உயிர்மை எழுத்து. ஓகேவா? இக்கு பிளஸ் உ, இக்கு பிளஸ் உ, கூ. ஓகேவா? இக்கு பிளஸ் உ வந்து என்னது? கூன்னு வரும். அப்போ கூங்கிறது மூணாவது இருக்கு. ஓகே, ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து என்ன வரும்? இதுல வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி இருக்கா, இதுல ரெண்டாவது எழுத்து இல்லை. அப்போ இந்த ரெண்டு தான் வந்து வரும். அப்போ ஆன்சர் வந்து என்னது? இதுல பாருங்க, ரெண்டாவது வந்து இரு இருக்கு. இப்ப இல்ல கக்குதல் இருக்கு, இது கக்குவான் இருக்கு. அப்போ அது கரெக்டா இருக்கு. அப்ப இதுல பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து இரு வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து இங்க இக்கு வந்திருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. அப்ப ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ வந்து எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஓகேவா, கே வரிசையை போட்டாச்சு. ஓகேவா, கே வரிசையை போட்டாச்சு. அதுக்கப்புறம் இக்கு, இக்கு, அடுத்தது இஞ்சி, அடுத்து இற்று, அந்த வரிசையில வந்து போட்டோம். புரிஞ்சா? அடுத்தது ஓகே, இதுல பாருங்க, அகர வரிசைப்படுத்துகன்னு கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? வட்டம், யானை, மனம், பட்டம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப இதோட ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் வந்து இந்த 10 கேள்வியோட ஆன்சர் வந்து கீழே கமெண்ட் வந்து பண்ணுங்க. இப்ப இதுல வந்து என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துக்குமே நமக்கு அந்த இக்கு இங்க வந்து எழுதிக்கணும். ஓகேவா? அந்த இக்கு இங்க வந்து ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. இதுல வந்து அழிஞ்சு அழிஞ்சு போயிருது. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன வரும்? இதுல இக்கு இங்கு, இக்கு இங்கு, இச்சு இஞ்சி, இத்து இந்து, இப்பு இம்மு. ஓகேவா? அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன வரும்? இப்பு வரும். ஓகேவா? இப்புக்கு அப்புறம் தான் இம்மு வரும். இப்பு இம்மு, அதுக்கப்புறம் இ, அதுக்கப்புறம் தான் இரு இல்லு இவ்வுன்னு வரும். ஓகேவா? இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? பே இருக்கா? அப்போ பேங்கிறது என்ன வரும்? இப்பு பிளஸ் ஏங்கிறது தான் பே. அப்போ ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து இதுல வந்து இது வந்து வரும். இல்ல வட்டம் வந்து இவ்வு வரிசையில வருது, இவ்வு வந்து லாஸ்ட் வரும். அப்ப இது கிடையாது. இவ்வுக்கு முன்னாடியே யா வந்துடும். அப்ப இது கிடையாது. யாக்கு பிறகு வந்து மா வராது, யாக்கு முன்னாடி தான் மா வரும். இந்த நாளையும் வந்து பாத்துக்கோங்க. இப்போ இது வந்து கிடையாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மனம். மேக்கு அடுத்தது பே வராது, பே தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும், மே வந்து ரெண்டாவது தான் வரும். அப்போ இதுவும் வந்து கிடையாது. அப்ப கரெக்டா இருக்கிறது என்னது? இப்பு, இம்மு, இ, இவ்வு, இந்த வரிசை தான் வந்து கரெக்டா இருக்கு. ஸோ இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இது வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி. அடுத்த இது வந்து ரொம்ப ஈஸியானது. ஓகேவா? இது பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடலாம். சொல்லுங்க பார்ப்போம். இது வந்து என்னது? சே வரிசை. சேசா சிசின்னு கொடுத்துருக்கானுங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னது? சேசா. சே இல்ல சா இருக்கு. அப்ப சாங்கிறது இதுலயும் இதுலயும் தான் இருக்கு. அப்ப இந்த வரிசை கிடையாது, இந்த வரிசை வந்து கிடையாது. அப்ப சா, சேசா சிசி, இதுல சே இருக்கு. அப்ப சேசா சிசி, சூசு சேசே சை, சை சோ சோ அப்படின்ட்டு வரும். சேசா சிசி சூசு சேசே. அப்ப வந்துட்டா இது. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் டிங்கிறது தான் கரெக்ட். இதுல வந்து சே வந்து வந்துட்டு, சேங்கிறது என்னது? இச்சு பிளஸ் ஏ தான் வந்து சே, இச்சு பிளஸ் ஈங்கிறது சி வரும். அப்ப இது கிடையாது. இதுதான் வந்து ஆன்சர். அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். இது என்னன்னு பார்ப்போம். இது பாருங்க, இதை பார்த்து ஆன்சர் சொல்லுங்க. ஒரு செகண்ட். இதை பார்த்துட்டு ஆன்சர் சொல்லுங்க. பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க, நான் ஒரு இது செக் பண்ணிட்டு வரேன்.
ஓகே, இதோட ஆன்சர் வந்து எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் நமக்கு கே வரிசை தான். ஓகேவா? இக்கு இங்கு தானே வரும். அப்போ கே வரிசை. இப்போ கே வரிசைங்கும் போது இது வந்து கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கே வரிசையில் இது வரும். ஓகேவா? கே. அப்போ நம்ம பாருங்க, இக்கு இங்கு இச்சி இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்துன்னு இருக்கும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் வந்து நீ வந்து கொடுத்துருக்கான். அப்போ அது கரெக்ட் தான். ஓகேவா? இது கரெக்ட். அடுத்தது இத்து இந்து இப்பு. இப்புங்கிறது கரெக்ட். இப்பு கூட்டல் ஏங்கிறது தான் வந்து என்னது? பே வரும் ஃபர்ஸ்ட். இப்பு கூட்டல் ஊங்கு வரும்போது தான் என்ன வரும்? இப்பு கூட்டல் ஊ பூன்னு வந்து வரும். அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்ன வரும்? பவளம் தான் வரும். இப்பு கூட்டல் ஏ பே பவளம் தான் வரும். அடுத்ததுதான் இப்பு கூட்டல் ஊ வந்து பூ வரும். இந்த புஷ்பராகம்னு இருக்கா, இது வந்து நம்மளுக்கு அது கரெக்ட். ஓகே, இப்போ இது கரெக்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இதுல புஷ்பராகத்துக்கு பிறகு பவளம் இருக்கு, இது கிடையாது. இப்ப இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் இது வரும். அப்ப இந்த ரெண்டுமே வந்து கிடையாது. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பிங்கிறது சரியான விடை. ஓகேவா? அடுத்தது இதுல பாருங்க, இது வந்து ரொம்ப ஈஸியானது. இல்ல என்ன கொடுத்திருக்காங்க? தூய்மை, திருவிளக்கு, தவ பெருஞ்சுடர், தீவினை, துன்பங்கள், தாய்போல். இது வந்து தே வரிசையில வந்து கொடுத்திருக்காங்க. இதோட ஆன்சர் பண்ணுங்க. இப்ப இதுக்கு என்ன வரும் ஆன்சரு? தேத்தா தீத்தின்னு வருமா? ஏதா அப்போ வந்து ஃபர்ஸ்ட் தே வரும். இல்ல ஃபர்ஸ்ட் தா வந்திருக்கு, அதற்கப்புறம் தே வந்திருக்கு. அப்ப இதான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப இது தப்பு. இதுல வந்து பாத்தீங்கன்னா தேவை வந்து கடைசியில கொடுத்துருக்கானுங்க. அப்ப இதுவும் தப்பு. இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசியில கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் தே வரும். ஓகே, தே ரைட்டு. தே தா. தே ஃபர்ஸ்ட். தே இத்து கூட்டல் ஏ தே இத்து கூட்டல் ஆ வந்து தா. அப்போ இந்த ரெண்டு வந்து கரெக்ட். இது இத்து கூட்டல் ஈ தான் வந்து என்னது? தீன்னு வரும். அப்போ இது தப்பு. ஆன்சர் வந்து என்னது? அஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏங்கிறது சரியான விடை. அடுத்த ஒரு அகர வரிசைப்படுத்துக. என்னது? கேழ்வர், போலிக்கும், நசையி, போத்து, மஞ்சை, நல்குவர், சாவகர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுல வந்து என்ன வரும்? ஃபர்ஸ்ட் நமக்கு எப்பவுமே வந்து இக்கு தான் வந்து வரும். அப்போ கே வரிசை தான் வரும். அப்போ கே வரிசையில இல்லாததை டெலீட் பண்ணிருங்க. சா இருக்கு, அப்போ சா கிடையாது. அப்போ மீதி மூணுல ஓகே. அப்போ இக்கு. ஓகேவா? இக்கு இங்கு இச்சி. அப்போ இச்சு வரும். ஓகே, இது வந்து கரெக்ட். சா ரெண்டுமே வந்து கரெக்டா கொடுத்துருக்காங்க. மூணுமே கரெக்ட். இக்கு இங்கு இச்சி இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து. ஓகேவா? இத்து இந்துன்னு வருது. அப்போ நான் இது வந்து கரெக்ட். ஆனா இதுல நான் இருக்கா? இப்ப இந்த நாள ரெண்டாவது எழுத்தை வந்து பார்க்கணும். இப்ப முதல் எழுத்துக்கு வந்து பிரச்சனை நம்மளுக்கு முடிஞ்சு. ஓகே, இது வந்து நம்ம பார்க்க தேவையில்லை, இதை அடிச்சிருவோம். ஓகேவா? இப்போ ஏசிடில இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இக்கு இங்கு இச்சி. இக்கு இங்கு இச்சி இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து. ஓகே, இந்து இந்து வரைக்கும் ஓகே. இப்போ அடுத்த எழுத்து என்ன பார்க்கணும்? நேல வந்து பார்க்கணும். நேல வந்து பார்த்தீங்கன்னா இல்லு வருமா? இல்ல பார்த்தீங்கன்னா இல்லு இருக்கு. இப்போ இல்லு வருமா சை வருமா? இதுலயும் இல்லு தான் இருக்கு. அப்போ இல்லு வருமா சை வருமா? பாருங்க, இக்கு இங்கு இச்சி இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இ இரு இல்லு. ஓகேவா? இந்த இல்லுங்கிறது எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. ஆனா நமக்கு சைங்கிறது இதுல வருமா? இச்சி. இச்சு கூட்டல் ஐ சை. அப்ப சைங்கிறது தான் நேக்கு அடுத்ததாக வரக்கூடிய முதல் எழுத்தாக இருக்கும். இந்த இதுபடி இதற்கு பிறகுதான் இது வரும். ஓகேவா? இப்ப இது வந்து இச்சு கூட்டல் ஐ வந்து சை. இந்த இல்லுங்கிறது நமக்கு மெய்யெழுத்துக்களின் வரிசைப்படி எப்ப வருது? கடைசியில தான் வருது. அப்போ அது வந்து கடைசியில வரும். அப்ப நல்குவர் அப்படிங்கிறது இந்த இடத்துல தவறு. நல்குவருக்கு பிறகு நசை வராது. நசைக்கு பிறகுதான் நல்குவர் வரும். இங்கேயும் வந்து அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் வரும், இது கடைசி வரும். அப்போ இது வந்து தப்பு. ஆன்சர் வந்து என்னது? இதற்கு சரியான ஆன்சர் ஆறாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? கேழ்வர், சாவகர், நசையி, அடுத்த நல்குவர், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்பு. இங்க நே வரிசை முடிஞ்சுட்டா நேக்கு அப்புறம் வந்து என்னது? இப்பு இருக்கா, அதனால வந்து போ வந்திருக்கு. இதுலயும் வந்து பாருங்க, இப்பு கூட்டல்
ஓ வந்து போ. இஃப் கூட்டல் ஓ தான் வந்து என்னது போ. அப்போ ஃபர்ஸ்ட் பொழிக்கும் போ, அடுத்தது இந்த போ வரும், பொழிக்கும் அடுத்த போ வரும், அடுத்தது வந்து பாருங்க இம் வருது, அதனால இம் மஞ்சைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்துடும். அகர வரிசைப்படுத்துக, இசைக்கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். 7 8க்கு நான் கொஞ்சம் டக்குன்னு சொல்லிடுறேன் இதுக்கெல்லாம். இல்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் படகம், தவில், கனகப்பறை, உடுக்கை, நாகசுரம், மொகுடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளோட ரூல்ஸ் என்னது? ஃபர்ஸ்ட் உயிர் எழுத்துக்களை வந்து கண்டுபிடிக்கணும். இல்ல உயிர் எழுத்துக்கள் வந்து எங்க இருக்கு பாருங்க, இதுல மட்டும்தான் உயிர் எழுத்துக்கள் இருக்கு. ஊங்கிறது என்னது? உயிர் எழுத்து. மீதி எல்லாத்துலயும் பாருங்க தவில், படகம், நாகசுரம் அப்படின்ட்டு வருந்திருக்கு. அப்ப இது வந்து என்னது? இதெல்லாம் உயிர்மெய் எழுத்துல கொடுத்துருக்கான். அப்போ ஃபர்ஸ்ட் எழுத்து உயிர் எழுத்துன்னு இருக்கா, அப்ப இதுதான் வந்து சரியான ஆன்சர். ஊ, அடுத்தது உயிர்மெய் எழுத்துல வந்து க, க, அடுத்தது த, அடுத்தது ந, இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி, இத்து, இந்து, இத்து, இந்து, இப்பு, இம். அப்ப இந்த வரிசை தான் வந்து சரி. ஆன்சர் வந்து என்னது? 7வதுக்கு ஆப்ஷன் பி. 8வதுக்கு வந்து பாருங்க, சரியான அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அதாவது இதுல எது வந்து சரியா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தேத்தா தீத்தி தூ தூ தே தே, தேத்தா தீத்தி தூ தூ தே தே. அப்போ இது வந்து கரெக்டா தான் இருக்கு அந்த தே வரிசையில. ஓகேவா? அப்போ இது வந்து தே வரிசையில கரெக்ட். அடுத்து வந்து பாருங்க மேமா, மீமி, மூ. இந்த மூ தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும். ஓகேவா? இம்மு கூட்டல் ஊ, மூ வந்து வரும். இம்மு கூட்டல் ஊ தான் வந்து என்னது? மூ வந்து வரும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ஊ தானே வரும். அப்ப இதுதான் வந்து முதல்ல வரும், இது வந்து ரெண்டாவது வரும். இம்மு கூட்டல் ஏ வந்து மே வரும். அப்ப இந்த வரிசை வந்து என்னது? தப்பா இருக்கு. அப்ப இது தப்பு. அடுத்தது பே கரெக்ட். பேப்பா, பிபி, பூ பூ, பே பே, பை. அப்ப இது வந்து கரெக்ட் தான். அப்ப ஆன்சர் வந்து என்னது? 1 3 வந்து சரி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 1 3 வந்து சரி. அடுத்த ஒரு அகர வரிசைப்படுத்துக. இது என்ன கொடுத்துருக்காங்க? வைகுதல், வைகரை, வைகளும், வைகள்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? வையின்னு இருக்கு. அடுத்த ரெண்டாவது எழுத்து பாருங்க. ரெண்டாவது வந்து என்ன வரும்? பூ வருமா? ரெண்டாவது வந்து பூ வந்து வராது. ஏன்னா கே இருக்குல்ல, கே வரிசையில தான் பூ வரும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து கே தான் வந்து வருமே தவிர, கேக்கு பிறகுதான் கேக்கா, கீ கீ, கூ கூன்னு வரும். அப்போ பூ வந்து வராது. அப்போ வைகுதல்ங்கிறது தப்பு. அப்ப ரெண்டாவது வந்து கே வரும். அப்ப ரெண்டாவது கே வந்து இங்க பாத்தீங்கன்னா இது எல்லாத்துலயுமே இருக்கு. இது வைகை, வைக, வைகன்னு வந்துட்டு. ஓகே, அடுத்த எழுத்தை பார்ப்போம். இப்ப அடுத்த எழுத்து வந்து பாத்தீங்கன்னா இது இற்று வரிசை. இற்றுங்கிறது கடைசியில வரும். இது வந்து பாத்தீங்கன்னா இல்லு வரிசை. இது வந்து கொஞ்சம் கடைசியில தான் வரும். அதுவும் வந்து இல்லு தான். நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு? மெய் எழுத்தை தான் வந்து பார்க்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உயிர்மெய் எழுத்து, இதுவும் வந்து உயிர்மெய் எழுத்து. ஓகேவா? ஓகே, வைக, வைக அப்படின்ட்டு வந்துட்டா ஓகே, வைக, வைக, வைகன்னு வந்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்து. இதுவும் வந்து உயிர்மெய் எழுத்து. இல்லு கூட்டல் இரு கூட்டல் ஐ, ரை. இல்லு கூட்டல் ஊ, லு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா மெய் எழுத்து. இல்லுங்கிறது மெய் எழுத்து. அப்ப இதுதான் வந்து சரி. மெய் எழுத்து தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரும். அப்போ இது வந்து கிடையாது. இந்த மெய் எழுத்து தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வரும். அதற்கு பிறகுதான் இது வரும். அப்ப இதுல இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப ஆன்சர் வந்து என்னது? ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது அகர் வரிசைப்படுத்துக, சொற்களை சீர் செய்க. இது பார்த்தோம்னா என்னடா அப்படின்ட்டு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஆனா ஆன்சர் ஈஸி தான். பாருங்க, சொல்லிடலாம். இதுல வந்து உயிர் எழுத்து வந்து எங்க இருக்கு பாருங்க. அவ்வுங்கிறது உயிர் எழுத்து. அப்போ உயிர் எழுத்து வந்து இந்த ரெண்டுல இருக்கு. அப்போ இந்த தவ்வுலாம் வந்து வராது. இதெல்லாம் அதற்கு அப்புறம் தான் வரும். இந்த அவ்வு தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும். அப்ப இந்த ரெண்டும் தப்பு. ஓகே, இப்ப அடுத்தது இந்த ரெண்டுல எது கரெக்ட்னு பார்ப்போமா? இப்போ இது வந்து கே வரிசை. ஓகேவா? நமக்கு கே வரிசை. இக்கு, இங்கு, இச்சி,
இச்சி, இஞ்சி, இத்து, இத்து, இந்து. இப்ப இதுல அவுடதம் இருக்கு, கௌரியம் இருக்கு. இப்ப இந்த ரெண்டும் பிரச்சனை இல்லை. மூணாவது வந்து பாருங்க, இதுல சவ்வு இருக்கு, இதுல தவ்வு இருக்கு. எது ஃபர்ஸ்ட் வரும்? சவ்வு தான் வந்து வரும். ஏன்னா இங்க இச்சு இருக்கா, இச்சு கூட்டல் அவு. இச்சு கூட்டல் அவு வந்து என்னது? இச்சு கூட்டல் அவு சவ். இங்க வந்து இத்து கூட்டல் அவு தான் வந்து என்னது? தவ். அப்ப இதற்கு பிறகுதான் வந்து இது வருது. அப்போ இதுல வந்து என்னது? ஃபர்ஸ்ட் சவ்வு தான் வந்து வரும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா? நான் உங்களுக்கு ஃபுல்லா சொல்லி கொடுத்துட்டேன். இதை வச்சு நீங்க புக்கில் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அகார வரிசையில் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் வந்து முழு மதிப்பெண் எடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.